அதுவே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. கைஸ் அப்புறம் நாங்க வந்து டிக்கெட் லாஸ்ட் மினிட்ல தான் புக் பண்ணோம். இல்ல பஸ்ல ஃபர்ஸ்ட் போய்க்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் வந்து நமக்கு லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு தெரியல. போய் பார்த்தா தெரியும். இது என்ன மேட்டுப்பாளையம். எந்த கண்டென்ட் கிடையாது இது பேசணும். டெய்லி நைட் தூங்கும் போதெல்லாம் அப்படியே மைண்ட்ல ஓடும். டாய் ட்ரெயின் போறோம். அப்படி குன்னூர்ல இருந்து அதே சீட்டு தான் எங்களுக்கு விழுந்திருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் டு டால்மன் வியூஸ். நான் உங்கள் ஜெய். நான் அரவிந்த் ராமச்சந்திரன். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இதோ பின்னாடி உங்களுக்கு போர்டு தெரியும், மேட்டுப்பாளையம். இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம வந்து எங்க போக போறோம்? ஊட்டி. அது எதுல போக போறோம்? டாய் ட்ரெயின்ல. அதுவே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ட்ரெயின் வரல. டைம் எவ்வளோ? 6:45 ஆயிடுச்சுங்க. நாங்க இதுக்கு மெயினா கண்டென்ட் எடுக்கணும்னு சொல்லி ஏர்லி மார்னிங் 4 o'clock கிளம்பி இங்க பறக்க 4 o'clock காட்டுக்குள்ள எங்கெங்கயோ பூந்து வந்தோம். இப்போ வந்து 6:45 ஆச்சு. இன்னும் நம்ம எங்களுக்கு ட்ரெயின் வரல. டாய் ட்ரெயினா இல்ல டீசல் ட்ரெயினானே தெரியல. அது காட்டியிருப்பா. ஆக்சுவலி என்னன்னா டாய் ட்ரெயின் வந்துட்டு ரிப்பேர்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இங்கன்னு தெரியல ட்ரெயின் ரிப்பேரா இல்ல ரீஒர்க் ஏதோ ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறேன்னு போட்டிருந்தாங்க. அதனால கொஞ்சம் பயமாவே இருக்கு. அன்னைக்கு அந்த ஸ்டோரி பார்த்ததுல இருந்து நமக்கு இதுதான் வருமா இல்ல டீசல் ட்ரெயின்ல கூப்பிட்டு நான் வண்டி வாடா நம்ம பைக்லயே போயிடலாம். வெறுத்துருவாங்க. டீசல் 500 ரூபாய்க்கு தானே பெட்ரோல். ரைஸ் அப்புறம் நாங்க வந்து டிக்கெட் லாஸ்ட் மினிட்ல தான் புக் பண்ணோம். லாஸ்ட் மினிட்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தக்கல்ல போட்டு அப்படிலாம் புக் பண்ணல. ஒரு ஒரு 1 month முன்னாடி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இங்க அன்ரிசர்வ்ல வாங்கிட்டு போறதா தான் பிளான் எங்களுக்கு. அப்புறம் என்னாச்சு, ஒரு அந்த கிறிஸ்மஸ் டைம்ல தான் கால் பண்ணியிருந்தா, டே டிக்கெட் 2 to 3 டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு, 2-3 டிக்கெட் இருக்கு, புக் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். என்னடா கேள்வி கேட்கற, அதுவும் போயிட போறா நீ போன் பண்ணி பேசுறேன் சொல்லி திடீர்னு நடு நாள்ல தான் கிடைச்சு. அது வெனஸ்டே. சரி பரவாயில்லடா, இட நாள் தான் இருக்கு, ஒர்க் பரவாயில்ல, நம்ம போலாம், கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அப்புறம் புக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து 300 வரைக்கும் தான் காட்டுச்சு. ரிட்டர்ன் டிக்கெட் வந்துருச்சு எங்களுக்கு. உதகைமண்டல் டு மேட்டுப்பாளையம் அரௌண்ட் 300 வந்துச்சு ஈச் பர்சனுக்கு. போறப்ப 900 வரைக்கும் தான் இருந்துச்சு சீட்டு. இல்ல பஸ்ல ஃபர்ஸ்ட் போய்க்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணோம். குன்னூர்ல இருந்து அங்க இருந்து இறங்கி பஸ் புடிச்சு அங்க இருந்து திருப்பி ரிட்டர்ன் அப்படியே வந்தோம். இல்ல வேணா நம்ம பண்ணி ட்ரெயினே பாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் ட்ரெயின் மறுபடியும் இருந்துச்சு, அதுலயே மறுபடியும் புக் பண்ணா. இப்ப என்ன கதைனா, இங்க இருந்து குன்னூருக்கு சீட் வந்து D32 33 D2ல வந்து D2 கோச்ல வந்து 33 34. ஆமா 33 34 நம்பரு. அது விண்டோ சீட் ஒன்னு, இன்னொன்னு நார்மல் சீட். ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஆமா லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு வியூ நல்லா கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் வந்து நமக்கு லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு தெரியல. போய் பார்த்தா தெரியும். இது என்ன மேட்டுப்பாளையம் போத்தனூர். போத்தனூரா? ஓகே. டாய் ட்ரெயின் எந்த சைடு இருக்குன்னு தெரியலையே. இல்ல என்ன பிளாட்ஃபார்ம்னே தெரியாம நாங்க கன்ஃபியூஸ்டா நடந்து வந்துட்டு இருக்கோம். எந்த கண்டென்ட் கிடையாது பேசணும். அதான் இப்போ குன்னூர்ல இருந்து பஸ்ல போலாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம எகைன் நாங்க புக் பண்ணோம். D2ல 33 34 நம்பரு. இப்ப இங்க இருந்து மேட்டுப்பாளையம் டு குன்னூர். பட் குன்னூர்ல இருந்து அதே சீட்டு தான் எங்களுக்கு விழுந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்றப்ப பார்த்தப்ப எப்படி இருந்தது, இல்லன்னு வந்தது. மறுபடியும் அதே டிக்கெட். இப்ப இறங்கி வேற கோச்சா இல்ல அதே சீட்டான்னு எங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. ஆமா சரி, வெயிட் பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இல்ல அது ஜூம் பண்றான். ரத்து செய்யப்பட்டது. ஐஸ் ரொம்ப சோகமா இருக்கும். ஏன்னா ட்ரெயின் கேன்சல்னு சொல்றாங்க திடீர்னு. நாங்க கூட சரி யாரோ சும்மா தான் சொல்றாங்கன்னு நினைச்சா, அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்லயே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ட்ரெயின் கேன்சல்னு.
அதிசயமா டிக்கெட் கிடைச்சதுங்க. ரொம்ப நாளா வெயிட் பண்ணி, வருஷ கணக்கா வெயிட் பண்ணி புக் பண்ணதுங்க. அவ்வளவு நாள் வெயிட் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் டெய்லி நைட் தூங்கும் போதெல்லாம் அப்படியே மைண்ட்ல ஓடும், ஓ டாய் ட்ரெயின் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில பார்த்தா இப்படி கேன்சல் பண்ணி விட்டாங்க. ரொம்ப வருத்தப்படுறியா? மறுபடியும் போய்க்கலாம் புக் பண்ணி, மறுபடியும் இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு. கிடைக்கணுமேடா மறுபடியும் கிடைக்கிறவே. சரி உடனே என்ன ரிட்டர்ன் வீட்டுக்கா இல்ல எப்படி? பாப்போம் என்ன ஏதாச்சும் ஐடியா பண்ணுவோங்க. மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி பண்ணி விட்டாங்க. சரி கைஸ், இதோட நாங்க இது முடிச்சுக்கிறோம்.